பெட்டர் தான் எஸ்டர்டே. நேற்று இருந்ததோட இன்னைக்கு நான் இன்னும் முன்னேறி இருக்கேன். அதுதான் இதுக்கு அர்த்தம். இப்போ நீங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருக்கீங்க வைங்க, பாடி பில்டிங்கோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது சோசியல் மீடியாலயோ ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு நாள்ல இவ்வளவு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 504 505 வந்து இருக்கு. ஒரு 4-5 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதுவுமே பெட்டர் தான் எஸ்டர்டே தான். ஏன்னா நீங்க நேற்று 500 இருந்தீங்கன்னா இன்னைக்கு 505 வந்துருக்கீங்க. அது உங்களுக்கு முன்னேற்றம் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறினா கூட அந்த ப்ராசஸ் மூலமாவே கண்டிப்பா நம்ம அடைய நினைக்கிற கோலை கண்டிப்பா அடையலாம். ஸோ இவ்வளவு தான் இருக்கு, நான் எதுக்கு இதை பண்ணணும், ஏன்னா இவ்வளவு என்னவோ பண்ணுவேன், இவ்வளவோ கஷ்டப்படுவேன், ஆனா எனக்கு இவ்வளவுதான் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்ப இருந்து சரியா 6 மாசம் முன்னால கூட எனக்கு யூடியூப்ல ஜஸ்ட் 45 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்து நான் 6 மாசம் என்னால எப்ப முடியுதோ நான் அப்பமெல்லாம் வீடியோஸ் போட்டுட்டே இருந்தேன். அதனால இப்போ 587 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க. என்ன பொறுத்தேங்க அதுவே எனக்கு பெட்டர் தான் எஸ்டர்டே தான். ஏன்னா நேற்று இருந்ததோட, அதாவது ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இருந்ததோட நான் இப்போ இன்னும் டெவலப் ஆகிருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சியா உங்க ப்ராக்ரஸை முன்னேறிட்டே இருங்க, கண்டிப்பா ஒன்றா சக்ஸஸ் ஆகலாம். இதே போல இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.